ஏய் லதா, மச்சான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆளே அடையாளம் தெரியல, பெரிய பொம்பளை மாதிரி இருக்க. பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்னும் குமரியாவே இருப்பாங்களா என்ன? உடனே நீங்க நோங்கன்னு அடி வாங்க போற. அதெல்லாம் அப்படிதான். ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து, கொஞ்ச நேரம் பேசினா சரியா போயிடும். ஆமா, அக்காவும் பாப்பா எங்க வரலையா? நீங்க மட்டும் தான் வந்தீங்க? அது ஜான்விக்கு பரீட்சை இருக்கு, அதனால அவங்களாலயும் வர முடியல. நான் வந்தாகணும், இல்லன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். தெரியும் தெரியும். ஆமா, சாயந்தரத்துல உனக்கு அதான் காத்துட்டு இருந்தது. சரி, நீ எப்படி இருக்க அத சொல்லு. அதான் இருக்கேன்ல, காத்துட்டு தானே இருக்கேன். வீட்டுல எப்படி இருக்காரு? இருக்காரு. வேலைக்கும் போறதில்ல, வீட்டுக்கு வரதில்ல. குடி இப்ப காலையில இருந்து ஆரம்பிச்சுட்டாரு. கேட்டா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாரு, சிரிப்பு தான் வரும். புதுசா பிசினஸ் பண்றேன் பாரு, திடீர்னு அரசியல குதிக்கிறேன் பாரு. ஆனா எதுவும் உருட்ட மாதிரி தெரியல. பேசாம அவனே கல்யாணம் பண்ணிருக்கலாம். எல்லாரும் சொன்னாங்க, எங்க அப்பா தான் சென்னையில கட்டி கொடுத்தா என் பிள்ளை எப்படி இருப்பா என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு வேண்டான்ட்டாரு. ஆனா இப்ப பாரு, இதே ஊர்ல தான் இருக்கேன். எல்லாரு கண்ணு முன்னாடி, யாரு கண்ணுக்கு நான் தெரியல. ஐயோ, நான் பாருமா, கல்யாணத்துக்கு வந்தவங்க கிட்ட போய் என் சொந்த கதை சோகட்டு. சாரி மச்சான், தப்பா எடுத்துக்காத. வாங்க போறேன், அது என்ன உன் சொந்த கதை? சரி சரி, நீங்க தானே இருப்ப. உன்னை பார்த்ததும் நான் போட்ட வேலையை அப்படியே போட்டபடி வந்துட்டேன். டீ காப்பி ஏதாவது வேணுமா? இல்ல. கூல் ட்ரிங்க்ஸ்? சரி, நீங்க ஏதாவது இருப்ப, ஏதாவது வேணா கூப்பிடு. சரியா? வரேன்.